அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். வரக்கூடிய பொங்கலுக்கு வழங்க இருக்கக்கூடிய வேட்டி சேலையில் முறைகேடு நடந்திருக்கு, அந்த பணிகள் தொடர்பான புகார் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார இதழில் செய்தி வந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கு அரசின் சார்பாக வேட்டி சேலை வழங்குறாங்க. கிட்டத்தட்ட 1,70,00,000 மேற்பட்ட பயனாளர்கள் இதில் பயனடைகிறாங்க. இந்த வேட்டி சேலை பயன்படுத்துகிறாங்களா பயன்படுத்தலையா, இதை உடுத்துறாங்கன்னு தாண்டி இப்போ அதோடைய தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. ஆமாம், முன்னாடிக்கெல்லாம் நீங்கள் இலவச வேட்டி சேலை கொடுத்தா அது அதிகபட்சம் இட்லி துணிக்கு பயன்படும். இட்லி துணிக்கு தான் நான் பார்த்துருக்கிறேன். இல்லைன்னா குழந்தைக்கு தொட்டில் கட்டுவாங்க. ஆனால் இப்போ அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க, பயன்படுத்துறாங்க. ஆமாம், அது ஒரு ட்ரெண்டாகவும் மாற்றப்பட்டிருக்கு. டிசைனாக நிறைய ஆங்கிள்ஸ்லாம் உடுத்தி நல்ல தரமாக இருக்குது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணி அதை பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தரம் உயர்த்தப்பட்டு, ஏன்னா இந்த மாதிரி விமர்சனம் வந்ததுக்கப்புறம் தரம் உயர்த்துறாங்க. தரம் உயர்த்தப்பட்டு நிறைய பேர் நான் உடுத்தி நானே பார்த்துருக்கேன். ஆனால் இந்த வருஷம் பொதுவாக இந்த பொங்கலுக்கு கொடுக்கணும் அப்படின்னா உடனடியே கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் 1,77,00,000 சேலைகளை தயார்படுத்தணும், வேட்டி சேலை. ஆமாம், 1,77,00,000 வேட்டி சேலை அப்படின்னா அதுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ஒரு மேனுஃபேக்சரால் இது பண்ண முடியாது. அப்போ இதுக்கு ஒரு ஒப்பந்தம் விடுவாங்க. இந்த ஒப்பந்தம் பொதுவாக கடந்த ஒரு 5 ஆண்டுகள் ஒரு 10 ஆண்டுகள் எடுத்து பார்த்தோம்னா ஜூன் மாதம் இதற்கான ஒப்பந்தம் விடப்பட்டு ஜூலை முதல் வாரத்துக்குள்ளே இது உறுதி செய்யப்பட்டு மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, உற்பத்தி ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அக்டோபர் இறுதிக்குள்ளே அது சேர்ந்துடும். அதுக்கப்புறம் தான் அது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்ல எல்லா. ஆமாம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊருக்கும் அனுப்பி இல்லை மேக்ஸிமம் அதிகபட்சம் நவம்பர் இறுதி, டிசம்பரில் மொத்தமாக முடிச்சிருவாங்க. பொங்கல்னா பொங்கல் அன்னைக்கே கொடுக்க முடியும், முன்னாடியே ஜனவரி மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ முதல் வாரத்தில் கொடுத்தா தான் அது கொடுத்து முடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்கக்கூடிய எல்லா ரேஷன் கடைக்கும் போய் டிரான்ஸ்போர்ட் மூலிமா சேரணும். அப்போ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருப்பதனால அது ஜூன் மாதமே இதற்கான ஒப்பந்தம் கொடுக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு ஜூன் மாதம் அதற்கான ஒப்பந்தம் போடப்படலை. ஜூலை ஆகஸ்டே வந்துருச்சு. இலவச வேட்டிச்சேலை வழங்கும் திட்டத்தில் குளறுபடி, திமுக ஆட்சியில் டெண்டர் எடுத்த ஒப்பந்ததாரர்கள் சதி அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஒரு முக்கியமான செய்தி ஊடகத்தில் இந்த செய்தி வந்திருக்கு. ஊழலற்ற ஆட்சி அமைப்போம் என முழங்கி வரும் விஜய் ஆட்சிக்கு அவரின் அமைச்சர்களாலேயே அவப்பெயர் ஏற்படும் என்று அதிர்ச்சியூட்டுகிறார்கள் தலைமைச் செயலக அலுவலர்கள். அதுவும் பொங்கல் விழாவையொட்டி நலிவுற்ற மக்களுக்கு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டிச்சேலை திட்டத்திலேயே குளறுபடிகள் நடைபெற்ற உள்ளதாக கைத்தறி விசைத்தறி நெசவாளர்கள் கொந்தளிப்பது தான் ஹாட் டாக் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, இதை ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, கடந்த ஆகஸ்ட் 10 20 ஒப்பந்ததாரர்கள் இறுதி செய்யப்பட்டு கொள்முதலுக்கான விலைப்பட்டியலும் அறிவிக்கப்பட்டது. இதில் பஞ்சு மற்றும் பாலிஸ்டர் நூல் கொள்முதலுக்கான விலையை குறைவாக குறிப்பிட்டிருந்த ஒப்பந்ததாரர் முதலிடத்தை பிடித்தார். பிடிப்பாரு. அவருக்கு அடுத்து 6 ஒப்பந்ததாரர்களும் விலையை குறைத்து குறிப்பிட்டிருந்த நிலையில் 7 ஒப்பந்ததாரிடம் மேலும் விலையை குறைக்க கேட்டு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இதில் எந்த முன்னேற்றம் நடைபெறல. ஒருத்தர் கம்மியான அவருக்கு அப்புறம் ஒரு 6 பேர் கொடுக்குறாங்க. இந்த 7 பேர்ட்டி இன்னும் கொஞ்சம் விலையை குறைங்கன்னு சொல்லி அதிகாரிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் இதுதான் லீஸ்ட், இதுக்கு மேலே குறைக்க முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் கைத்தறித்துறை அமைச்சர் ஈரோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜய் பாலாஜி முந்தைய திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் சிண்டிகேட் அமைத்து ஊழலில் ஈடுபட்ட 6 ஒப்பந்ததாரருக்கு தற்போது டெண்டர் கிடைக்கும் வகையில் துறை அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார் என்கிறார்கள். அதன் காரணமாக மிக குறைவான விலை குறிப்பிட்டு முதலிடத்தில் உள்ள ஒப்பந்ததாரருக்கு டெண்டர் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்பது செய்தி. அதோடு சேர்த்து இலவச வேட்டிச்சேலை வழங்கும் திட்டத்தில் முந்தைய ஆட்சியின் ஊழல் புரிந்த 6 ஒப்பந்ததாரர்கள் கடந்த ஆண்டுகளைப் போலவே தற்போதும் ஒப்பந்தம் பெறுவதற்காக தலா 25 சிறு ஸ்வீட் பாக்ஸ்களை, சின்ன ஸ்வீட் பாக்ஸ், ஆமாம் ஸ்மால் ஸ்வீட் பாக்ஸ், பெரிய ஸ்வீட் பாக்ஸ்னா திருப்பதி, சின்ன ஸ்வீட் பாக்ஸ்னா வடபழனி, அந்த மாதிரி. ஆமாம், அப்போ 25 × 7 25 × 6 அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளவு, 1.5 கோடி, 1.5 லட்டு, 1.5 பெரிய பாக்ஸ் வந்துடும். 25 சின்ன பாக்ஸ் சேர்ந்துச்சுன்னா 25 6 சின்ன பாக்ஸ் 25 லட்டு, அப்படிங்கும்போது 1.5 பெரிய பாக்ஸ் வந்ததுல்ல, புரியுது உங்களுக்கு? அப்போ இதனால் மிக குறைந்த விலையை குறிப்பிட்டு முதலிடத்தில் உள்ள ஒப்பந்ததாரருக்கு டெண்டர் வழங்கக்கூடாது என IAS அதிகாரிக்கு நெருக்கடி கொடுத்துள்ளதாக தகவல் கசிந்திருக்கிறது. இதில் என்னென்ன கம்பெனி அப்படின்னா, அந்த 6 சிறு ஸ்வீட் பாக்ஸ்களை கொடுத்ததாக சொல்லப்படுகிற கம்பெனின்னா தெய்வீகம் டையர்ஸ்,
இவங்க எவ்வளோக்கு கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 649 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்காங்க. 649. ஆமாம். ஆனால் டேக்ஸ் வந்து 32 ரூபா, இதோட சேர்த்தா 1 கிலோ 681 ரூபா இவங்க கோட் பண்ணியிருக்கிறது. 1 கிலோவா ஒரு கிலோ தான் கணக்குது, கிலோ தான் கணக்குது. அது வந்து அருணா டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் மில்ஸ் இவங்க 687 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. டேக்ஸோட சேர்த்து 721 ரூபா. அப்புறம் வந்து அவனிதா டெக்ஸ்டைல் பிரைவேட் லிமிடெட் இவங்களும் 687. ஸ்ரீ கந்தன் டெக்ஸ்டைல்ஸ் 688.25. சீதாலட்சுமி ஃபைபர் இவங்க வந்து 688.50. ஒரே மாதிரி போட்டால் தெரிஞ்சிருப்புல, அதில் சிண்டிகேட்னால நீ நான் 50 போட்டுக்கிறேன், நீ 25 போட்டுக்க அப்படின்னு. ஸ்ரீ சுந்தரம் சிந்தட்டிக் 689.40. ஸ்ரீ தனலட்சுமி ஸ்பின்டெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் 691.25. அப்படியே கொடுத்து பாருங்க. 687, 88, 88.9, 89.40. அப்புறம் வந்து ஸ்ரீ தண்டாயுதபாணி ஸ்பின்னஸ் பிரைவேட் லிமிடெட் 693. அப்புறம் பிஎஸ் கருண் டெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் 700. இதில் மிக முக்கியமாக என்னன்னா அந்த அருணா டெக்ஸ்டைல்ஸ் இதோட இதான் தலைமை. இவர் தலைமை சிண்டிகேட்டோட லீடரு. இதை மற்றதெல்லாம் வந்து இது கீழே இருக்கக்கூடியது. இந்த பிஎஸ் கருண், ஸ்ரீ தண்டாயுதபாணி, ஸ்ரீ தனலட்சுமி, ஸ்ரீ சுந்தரம், சீதாலட்சுமி, ஸ்ரீகந்தன், அவனிதா, அருணா, அப்புறம் தெய்வீகம் டைஎஸ் இவங்களுக்கு தான் இந்த ஒப்பந்தம் கொடுப்பதாக இதுவரைக்கும், அதாவது அமைச்சர் விஜய பாலாஜி இருக்கார் இல்லையா, விஜய் பாலாஜி ஈரோடு விஜய் பாலாஜி, இவர் சொன்ன இந்த 6 கம்பெனி இந்த கம்பெனி தான். கடந்த ஆட்சியில் 540 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இந்த ஆட்சியில் 640 ரூபா. அப்போ ஒரு கேள்வி இருக்கு, 100 ரூபாய் அதிகமாக ஓராண்டில் நூல் விலை ஏற்றம் ஏறி இருக்கு. நூல் விலை ஏறி இருக்கு, பஞ்சு விலை ஏறி இருக்கு, எல்லாமே ஏறி இருக்கு. அதில் எவ்வளோ ஏறிக்குன்னா கிலோவுக்கு 50 ரூபா தான் ஏறி இருக்கு, 100 ரூபாய் ஏறல. 40லேருந்து 50 ரூபா நூல் விலை ஏற்றம், மாற்றுக்கருத்து இல்லை. இப்போ போன வருஷம் 540னா இப்போ 600க்கு வச்சா கூட அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் 640, 680 என்பது அது கொள்ளை, முறைகேடு. ஆனால் இந்த நிறுவனத்தான் கொடுக்குன்னு சொல்லி ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டாரு விஜய பாலாஜி. தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தொடமாட்டோம், ரைட்டு, ஓகே, தொடரல. நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இது வரைக்கும் அவர் நேரடியாக இல்லை, நமக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் அமைச்சர் விஜய பாலாஜி இப்படி வாங்கியிருக்காரு. குமுதம் ரிப்போர்ட் இல்லை, நீங்கள் வேணா இது பண்ணிக்கோங்க, குமுதம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு, நேரடியாக குறிப்பிட்டு வந்திருக்கு. நியூஸ் கார்டே போட்டு காமிச்சாங்க, நியூஸ் கார்டே போட்டாங்க, அவங்களும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒட்டுமொத்தமான தலைமைச் செயலகத்தில் கைத்தறித்துறையில் பொதுவாக பேசப்படுகிறது. ஜூன் மாதம் கொடுக்க வேண்டிய ஒப்பந்தம் கொடுக்கப்படாமல் ஆகஸ்ட் இழுத்தடைக்கிறதுக்கு பின்னாடி விஜய பாலாஜி என்கிற இந்த நபர் திருட்டு விசிடி வித்தவன், ஈரோடு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணவர், அப்புறம் கை நீட்டாமல் இருப்பாரா, அப்படி கை நீட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இது தமிழ்நாடு ஏழை எளிய மக்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. எல்லாரும் வந்து வேட்டி சேலைக்கு வந்து போய் நிற்க போகிறது இல்லை. ஆனால் ரொம்ப அடிமட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள் தான் இந்த வேட்டி சேலையை வாங்கி கொடுத்துறாங்க. அவங்களுக்கு தரமான பொருளை கொடுக்கணும். ஒன்று, தரமான பொருளை கொடுப்பதை தாண்டி இந்த நிறுவனங்களுக்கு மேலே ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் ஒப்பந்த முறைகேடுகள் இருக்குது. அதிக விலைக்கு கோட் பண்ணுறாங்க, பல்வேறு முறைகேடுகள் இருக்குது. திருப்பி அதே நிறுவனத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான ஆட்சி, இது எப்படி தூய ஆட்சி அப்படிங்கிற கேள்வியை தான் அந்த செய்தி உறுதிப்படுத்துது. அப்போ இந்த ஆட்சியில் மிக குறைந்த விலைக்கு ஒப்பந்த புள்ளிகளை கொடுத்த நிறுவனங்களை புறக்கணித்து விட்டு தனக்கு ஃபேவர் பண்ணுறாங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அமைச்சர் விஜய பாலாஜி இதை செய்திருக்கார். இது தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதான் நம்மகிட்ட இருக்க கேள்வி. அப்போ இப்படி நீங்கள் இது எப்படி தூய்மையான நேர்மையான ஆட்சியாக இருக்க முடியும்? போன வருஷம் 540, இந்த வருஷம் 640 அதிகமாக பண்ணிருக்கீங்க. உங்கள் ஆட்சியில் குறைவாக கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து குறைவான விலையில் தரமான பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா சரின்னு சொல்லலாம். சரி, நூல் விலை ஏறிச்சுங்கிறதுக்காக 600 ஓகே, அது எப்படி 640 வருது? 680 வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. அது அப்புறம் இதுலேருந்து தெரியுதா? நீங்கள் ஒரு தெளிவாக பாருங்கள். ஒரு சிண்டிகேட் எப்படி இருக்கும்னா ஒரே விலையில எல்லாரும் கோட் பண்ணுறாங்கன்னா அது சிண்டிகேட் சொல்லி வச்ச மாதிரி. இப்போ எல்லாரும் 688 680 சொல்ல முடியாது. 688.25 640 பக்கத்தை போட்டுக்குவோம், அப்படிதான் கிடைக்கும். ஸோ மொத்தமாக என்ன பண்ணுவாங்கன்னா ரவுண்ட் பண்ணி ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் சிண்டிகேட்டு. ஸோ அந்த சிண்டிகேட்டு இங்கே நடந்திருக்கிறது. அந்த சிண்டிகேட்டை வந்து இவருக்கு ஸ்வீட் பாக்ஸ்கள் போயிருக்கிறது என்பது
கிட்டத்தட்ட உறுதி செய்யப்படுது. துறை ரீதியா இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை இதை விசாரிக்குமா? எங்கெங்கேயோ விசாரிக்குதுல்ல, இதை விசாரிக்க வேண்டியதானே? இதை விசாரிச்சா தெரிஞ்சிடும். ஏதோ ஸ்வீட் பாக்ஸ், சின்ன ஸ்வீட் பாக்ஸுங்கிறாங்க, இதில் விசாரிக்கணும்ல, இதை விசாரிச்சா தெரிஞ்சிட போகுது. இப்போ கைத்தொழில் பற்றி பார்த்தோம். அடுத்து போக்குவரத்து துறையில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, போக்குவரத்து கழகங்களில் வந்து 30,000 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு யூபிஐ சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஆட்கள் கேட்டுக்கிறாங்க ஒப்பந்த அடிப்படையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. இல்லை, கடந்த ஆட்சியிலே வந்து இந்த ஒப்பந்த முறையில் பணியாளர்களை எடுக்கக்கூடிய முறை வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. ஆனால் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டை சார்ந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்களுக்கு அது வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா போக்குவரத்துறை தனியார் மையத்தை நோக்கி முழுசாக போய்கிட்டு இருக்கு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு, ஆனால் அது கவர்மெண்ட் பஸ் கிடையாது. இப்போ வந்து எலக்ட்ரிக் பஸ்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் போய் ஏறி இறங்கி ரீல்ஸ்லாம் போட்டார் இல்லையா, அது எல்லாமே தனியாரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு பேருந்து. பேரு அரசு பேருந்து, வெளியே போர்டு அரசு பேருந்து இருக்கும். அந்த பேருந்தை வாங்குறது யாருன்னா அரசு கிடையாது, தனியார். இப்போ இது பிரைவேட் எய்டட் கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் எய்டட் பஸ். எப்படி எப்படின்னா அரசுகிட்ட பேருந்து வாங்க காசு கிடையாது. தனியார்ட்ட ஒப்பந்தம் போட்டு நீ பேருந்தை வாங்கி என் பேரை போட்டுக்க, நீ வந்து ஆட்களை வேலைக்கு எடுத்துக்க வச்சுக்க, சம்பளத்தை நான் கொடுத்துட்றேன், டிக்கெட்டை நீ வசூல் பண்ணிக்க, டிக்கெட்டு காசை நான் கொடுத்துட்றேன். கார் வாங்கி ஓலா ஊபரில் விடுற மாதிரி இங்கே கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் அதாவது ஓலா ஊபரில் விட்டா கூட ஓலா ஊபரில் வந்து காரை வாங்கி கொடுத்துருவான், நம்ம ஓட்டுவோம், நம்ம ஓட்டி அவனுக்கு வருமானம் கொடுப்பான். இங்கே அப்படி கிடையாது, பஸ்ஸை வாங்கி அவனே ஓட்டிக்குவான், ஓலாக்காரனே வாங்கி ஓலாக்காரனே ஓட்டிக்குவான். இவர் வந்து பணத்தை மட்டும் கொடுப்பார், ஏன்னா இவர் தான் இலவசமாக விடுறாருல. அதனால வந்து கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு சொல்லி காசை கொடுத்துருவாரு. 15 வருஷம் ஒப்பந்தம். 15 வருஷம் கழிச்சு அந்த பஸ்ஸை கவர்மெண்ட் கொடுத்துட்டு போயிடணும். 15 வருஷம் கழிச்சு 15 வருஷம் பஸ் கிடைக்காது, பாடி தான் கிடைக்கும். ஒன்றும் இருக்காது. என் பித்தாளைக்கு பேரிச்சம்பளம் அப்படிங்கிற மாதிரி 1 வருஷம் ஓட்டாவே முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட முழுமையாக தனியார் மையத்தை நோக்கி போவதற்கான எல்லா வேலைகளையும் தமிழக அரசு போக்குவரத்துல பண்ணிருச்சு. ஆனால் இது வரைக்கும் என்ன நடைமுறை இருந்துச்சுன்னா, பேருந்து மெயின்டெனன்ஸு, பேருந்தை வாங்கி கொடுக்கறது, மெயின்டெனன்ஸ் பார்க்கறது தனியார் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பேருந்துடைய கண்டக்டர் டிரைவர் அதை அரசு போடும். கடந்த ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா, குறைந்தபட்சம் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு உத்தரப்பிரதேச சார்ந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட தமிழக போக்குவரத்து துறை ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஊபியை சார்ந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் வந்து போக்குவரத்து ஊழியர்களை, ஒப்பந்த ஊழியர்களை நியமனம் செய்யணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தா? தமிழ்நாட்டு ஊழியர்கள் போடணுங்கிற தலையெழுத்தா? ஒப்பந்தம் போட்டு அவன் யாரையும் எடுப்பான்? ஒப்பந்தம் போட்டாச்சு, அதுக்கு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. 10th +2 டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும், ஹெவி வெஹிக்கிள் ஓட்டணும் அப்படிங்கிற கிரைட்டீரியா இருக்கும். ஸோ ஏஜ் இருக்கும். ஸோ இந்த கிரைட்டீரியா அடிப்படையில், இந்த நாம்ஸ் அடிப்படையில் யாரை வேணாலும் போடலாம். அவன் நீங்கள் அவன்கிட்ட போய் நீ வந்து சமூக நீதி அடிப்படையில், இடஒதுக்கீடு அடிப்படையில் இவங்களுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது. இந்த மாவட்டத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும், இந்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அப்போல்லாம் அவன் கேட்க மாட்டான். இல்லை 15 வச்சுருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணும், டெம்பரவரி தான். டெம்பரரிக்கு நீங்கள் யாரை வேணாலும் போட்டுக்காங்கும் போது அவன் யாரை வேணாலும் இருப்பான். தமிழ்நாட்டுக்குள்ளே ஏற்கனவே வந்து களியக்காவலை வரைக்கும் வடிவுக்கு வந்து வந்துட்டாங்க, மெடிக்கலில் வந்துட்டாங்க, மொத்த ஃபார்மாவும் அவன் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க பெயிண்ட் நிறுவனங்கள் முழுக்க வட இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. எலக்ட்ரிக்கல்ஸ் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, நகை கடைகள் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, நகை ஹோல்சேல் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, ஃபினான்ஸ் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் பிளம்பரா, ஃபிட்டரா, வெல்டரா முழுக்க அவங்கங்க தான். இன்றைக்கி வந்து ஆர்கிடெக்டாக அவங்க தான், இன்ஜினியர்ஸாக அவங்க தான். இந்த மாதிரி எல்லா துறைகள்லையும் அவங்க முழுமையாக வட இந்தியர்கள் உள்ளே ஆக்கிரமிச்சிட்டாங்க. இப்போ கோயம்பேட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு டிக்கெட் எடுத்தா, கோயம்பேடு சப்லோக் நீச்சே ஆவோ, கோயம்பேடு வந்துருச்சு கீழே இறங்கு, கோயம்பேடு சப்லோ நீத்தி ஆச்சுக்கோ அப்படின்னு டிக்கெட் வரலாம் அப்படின்மா. நம்ம என்னப்பா லேலோ லேலோங்கிற, டிக்கெட் எடு வல்லூர் கோட்டம் கியா ஓகையா அப்படிமா, வல்லூர் கோட்டம் வல்லூர் கூட்டும் அப்படிமா, வட்பள்ளி வட்பள்ளியா வட்பள்ளி கோயம்பேட் இனிமே இப்படிதான் கோயம்பேட் ₹2 ஆயேகா 7 rupees. நீங்க இது காமெடி கிடையாது, 100 விழுக்காடு இதை நோக்கி தமிழக போக்குவரத்துறை நகர்ந்து கொண்டிருக்கிறது. எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் எங்க இந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை போட்டு வட இந்தியர்களை தமிழக போக்குவரத்தில் நடத்துனர், ஓட்டுநர் 2 பேருமே வரப்போறாங்க. அவங்களுக்கு எந்த ரூட்டும் தெரியாது, அவங்களுக்கு தமிழும் தெரியாது, இதுவும் தெரியாது.
குறைந்தபட்ச நம்ம 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 மக்களோட கனெக்டடாக இருக்க மாட்டான், எதுவும் இருக்க மாட்டான். அவன் பாட்டில் வந்து அப்படிமா பஸ் ஏய் வேட்டிடா வேட்டிடா இங்கே எச்சில் துப்பாதுன்னு நமக்கு எழுத வேண்டாம், இந்த மாதிரி அவனுக்கு தான் எழுதி போடணும். போகிறான். பஸ்ஸுக்கு வந்து என்ன சோப்பு பண்ணிச்சிருக்காங்க? மஞ்சள் சோப்பு தானே, மஞ்சள் மட்டும் அடிங்க, சிவப்பு அவங்கள அடிப்பாங்க. ஐயோ நானா ஏன்னா நீங்க மஞ்சள் மட்டும் அடிச்சா போதுமே, சிகப்பு அவங்க வந்து அடிச்சுக்குவாங்க. நான் நம்ம கண்டக்டர் எச்சி தொட்டு கொடுத்தாவே வாங்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அவன் பான்பரா கூட கொடுப்பான் இந்த மாட்டி. எல்லா இதுலயும் வந்து இது இருக்கும், கிளவுஸ் போட்டு தான் போய் டிக்கெட்டை வாங்கினீங்கன்னா கை முழுக்க கரையாயிடும். இது வந்து நகைச்சுவைக்காக அதுக்காக சொல்லலை, இது சீரியஸாக நடக்க போகுது. ஏன்னா அப்போ வட இந்தியாவில் பான்பராக் போடுவாங்கன்னு கேட்பாங்க. நான் மும்பையில் டெல்லியெலாம் வந்து பயணப்பட்டிருக்கிறேன். வட இந்திய பேருந்துகள்லாம் எப்படி நான் பார்த்துருக்கிறேன். பயணிகள் போடுற இதை விட அவங்க போட்டு பொடிச்சு துப்பாங்க, அதுவும் பஸ்ஸில் இதுக்கிட்டு வெளியே துப்பாங்க. ஸோ அதை நோக்கி நகரப்போகிறது. இது வந்து முழுக்க முழுக்க வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த தமிழக அரசு ஒரு தரங்கட்ட அரசு, தற்குறித்தனமான அரசு என்கிற விமர்சனம் பொதுவாக வைக்கப்பட்டாலும் கூட இந்த அரசுக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. இது வந்து அதிகாரிகள் சொல்றதுல கையெழுத்து போட்டு போயிட்டே இருக்கும். உலகமயம், தனியார் மயம், தாராள மயம் இது குறித்த எந்த புரிதலும் கிடையாது. தற்சார்பு குறித்த எந்த புரிதலும் கிடையாது. மண்ணின் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த அக்கறையும் கிடையாது. சமூக நீதி கடைபிடிக்கப்படணும், இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படணும் அப்படிங்கிற எந்த புரிதலும் கிடையாது. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிற எந்த புரிதலும் கிடையாது. யார்கிட்டயோ ஒருத்தனை கூட கையெழுத்தை போட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு இந்த அரசு வந்திருக்கிறது என்பதுக்கு தான் இந்த போக்குவரத்து துறையினுடைய பணியாளர் நியமன ஒப்பந்தம் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லுது. இதை தாவேக்காவுடைய ஆட்சிக்கு பங்களித்திருக்கிற பக்கபலமாக இருக்கிற இவங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு பங்கெடுத்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் இதை கண்மையாகவும் கண்டித்திருக்கிறார். தோழமை சுற்றுதலாக இருந்தாலும் இது வந்து தமிழக இளைஞருடைய வேலைவாய்ப்பை வந்து பறிக்கக்கூடிய செயல்னு சொல்லி சண்முகமே கண்டிக்கிறார். அப்படிங்கும்போது இது செய்தி, பெரிய செய்தி. இதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்யலைன்னா தமிழ்நாடு முழுக்கூடிய இளைஞர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதோட ஒரு கொசுறு செய்தி என்னன்னா, போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் கிட்டத்தட்ட மாற்றக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. மாற்ற போறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டது ஓகே தான். இன்னும் மானிய கோரிக்கைலாம் வரல. இன்னும் சட்டசபையில் எங்கேயுமே பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லையே, இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறாரு. ஆமா, இந்த 4 நாள் இல்லை கேமரா கூட காட்டல ஆளை. எல்லாரும் பேசிட்டாங்க, இவர் மட்டும் இன்னும் பேசல. நீங்க வந்து போக்குவரத்துறை மானிய கோரிக்கை போது தான் போக்குவரத்துறை பேசணும். அவனா பார்த்தா அறநிலைத்துறை அமைச்சரும் இவரும் மாறி மாறி கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. எடுத்தாலும் எந்திரிக்கிறாங்க, ஏற்கத்தான் எந்திரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா முக்கியமான போர்ட்போலியோ போக்குவரத்துறை எங்கேயாச்சும் பேசுறாப்லையா? கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல எல்லாம் கூட்டி பெருக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு, எல்லா வேலையும் பார்த்து வந்தாப்புல. ஆனா ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, அவரு ஸ்வீட் பாக்ஸ்களை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற ரிப்போர்ட்டு போயிருக்கு. வாங்கி சாப்பிட்டாரு. ஆமா, அதனால மாத்தலாமா அப்படிங்கிற யோசனை இவர் மட்டும் கிடையாது. இவரு இந்த பாட்டு என்ன பாட்டு இது, இந்த படங்க சச்சின் படத்து பாட்டு, வாடி 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 கைப்படாத செடி கொடுத்து ஆடினார்ல மதுரையில. அப்புறம் வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு போயிட்டு காலபிக்கி விட்டு சர்ச்சை. நடராஜர் பெயர் கொண்ட அமைச்சர், நடராஜர் பேர் கொண்ட அமைச்சரா அவரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தென்காசி மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர், சுற்றுச்சூழலுக்கும் சுற்றுலாக்கும். ஆமா ஆமா, அவர் மாமனார் மூலியமா நல்ல மாமனார் ஸ்வீட் பிரியர் போல இருக்கு, ஸ்வீட் பாக்ஸா ரொம்ப பிடிக்குமா, ஸோ ஸ்வீட் பாக்ஸா வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் போனதன் அடிப்படையில் இவங்களையும் மாற்றலாமா, வந்த உடனே கெட்ட பேர் ஆயிடக்கூடாதுல்ல. அப்படி பார்த்தா மொத்த அமைச்சரையும் மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும். அதுதான் நான் கேட்க வந்தேன். ஆளா பறந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ எல்லா அமைச்சரையும் மாற்றணும். மாமனார் குடும்பத்தை வச்செல்லாம் ஒருத்தர் வாங்கிட்டு இருக்கிறாராம், மாமனார் குடும்பத்தை வச்செல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. எல்லாருமே மாமனார் குடும்பத்தை வச்சு தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த தென்காசி பொறுப்பு அமைச்சர், அப்புறம் ஈரோடு, அப்புறம் நம்ம இவர் போக்குவரத்துறை, அப்புறம் வந்து நடராஜன் பேர் கொண்ட வாடிவாடி செடியும் மாற்றப்படலாம் அப்படிங்கிறது இப்போதைக்கு உளவுத்துறை தகவல். தூய்மையான ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய நண்பர் சுஜய் ரெட்டி, அவர் மேலே வந்து இப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அவர் மேலே ஒன்றும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க. திரைப்படங்களில் நிழல் உலக தாதா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிழல் உலக தாதா, தாதா நிழல் உலக பிஸ்னஸ்மேன், முகமே வெளியே தெரியாது,
இந்த ஒரு புகைப்படத்தை தவிர, அதாவது இந்த புகைப்படம் பாருங்க, ஸ்ரீராம் இருப்பாரு, யாரு, ஸ்ரீநாத், பக்கத்துல சஞ்சீவ், பின்னாடி விஜய், இந்த பக்கம் வந்து இந்த மொட்டை பாஸ் யாரு, சுஜய் ரெட்டி. விஜய்க்கு அவர்களுக்கு பக்கத்துல ரொம்ப நெருக்கமாக உட்காந்துருக்கு, இவங்கெல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா வீக்லி ஒன்ஸு சாட்டர்டே ஆனால் சந்திக்கக்கூடிய அளவுக்கான திக் ஃப்ரெண்ட்ஸு. லயலா காலேஜினுடைய வகுப்பு தோழர்கள், ஒரே கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே. புரியுது உங்களுக்கு? ஆமாம், கிளாஸ்மேட்ஸுங்க, 2 கிளாஸ்மேட்டு, ஒன்றா ஒரே வகுப்பில் படித்தவங்க. ஸோ அந்தளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸு. இவர் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாரு. யாரு? அவர் தமிழக முதலமைச்சர் விஜய். கத்திங்கிற படம். ஆமாம். ஒரு அஜித் ஃபேனா விஜய் அவர்களை சுத்தமாக எனக்கு பிடிக்காது. புரியுதா உங்களுக்கு? இப்போ பிடிக்காதுங்கிறது அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கிறதுனால. 2013 வரைக்கும் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் கத்தி படத்துக்கு பிறகு விஜய் அவருடைய படத்தை நான் ரசித்து பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம பேசின அரசியலை திரையில் ஒருத்தர் பேசுகிறார். தற்சார்பு, தனியார் மய, இந்த கார்ப்பரேட்டுக்கு எதிராக ஒருத்தர் பேசுகிறாரு. குறிப்பாக அன்னைக்கு வந்து காவிரி பிரச்சனை பீக்கில் இருக்குது. காவிரிக்காக முசிறியிலேருந்து திருச்சியை நோக்கி நம்ம நடைபயணம் வைக்கிறோம் ஐயா நம்மாழ்வார் தலைமையில். அப்போ இந்த கத்திப்படம் வருது. இந்த அரசியல் பேசுது, எல்லா அமைப்புகளும் எதுக்குறாங்க. லைக்கா ப்ரொடக்ஷனு எதுக்கும் போது நான் சீமான் ஆதரவு அளிக்கிறாரு. அப்படிங்கும்போது அந்த கத்தி படத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம். கத்தி படத்துக்கு வந்து மதுரம் நினைக்கிறேன், திருச்சி. இப்போ எல்ஐ சினிமா தான் அன்றைக்கி மதுரம் தானே, இல்லையா? அப்போ வேற பேர் இருந்துச்சு, மேரிஸ் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மேரிஸ் தான் ரம்பாவான்னு தெரியல, ஒரு தேட்டர். அங்கே தேட்டரில் போயிட்டு பேனர்லாம் வைக்கலாமா அப்படிலாம் யோசித்தோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. படமும் நல்ல படம் கூட, மாற்றுக்கிறது இல்லை. அந்த படத்தில் ஒரு வசனம் வரும், ஒரு கோலா கம்பெனி ஆமாம் தன்னூத்துங்கிற ஒரு கிராமத்தையே அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கிளைமாக்ஸில் வசனம் பேசுவார். குறிப்பாக அந்த தன்னூத்துன்னு சொன்னது வந்து கிட்டத்தட்ட தாளையூத்து பக்கத்தில் கங்கை கொண்டான், திருநெல்வேலி தாளையூத்து. கங்கை கொண்டானில் சிப்காட் இருக்குது. இந்த சிப்காட்டில் தான் கொக்கோ கோலா அண்ட் பெப்சி ரெண்டுக்குமான நிறுவனங்கள் இருக்கு. இதில் வந்து ஹிந்துஸ்தான் கொக்கோ கோலா பெவரேஜஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம், அதே போல் சவுத் இந்தியா பாட்லிங் அப்படிங்கிற கம்பெனி. இந்த சவுத் இந்தியா பாட்லிங் தான் இந்த கொக்கோ கோலா வந்து கெமிக்கலாக வந்துடும். கெமிக்கலாக வரக்கூடிய கொக்கோ கோலாவை இங்கே வந்து இது பண்ணி தண்ணீரை எடுத்து மிக்ஸ் பண்ணி பாட்டில் அடைக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அது சவுத் இந்தியா பெவரேஜஸ். இந்த நிறுவனம் ஒரு நாளைக்கு 3.25 லட்சம் லிட்டர் தண்ணீரை தாமிரபரணி ஆற்றிலிருந்து எடுக்கிறது. 1 லிட்டர் தண்ணீருக்கு $3.70 கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு 20 ரூபாய்க்கு தண்ணீராக விற்பனை பண்ணுது. அதை கொக்கோ கோலாவாக 50 ரூபா 60 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுது. 2015 காலகட்டத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டு இடைக்காலத்தில் விதிக்கப்பட்டு மீண்டும் தடையை உடைச்சி இந்த நிறுவனம் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2011 செயல்படக்கூடிய இந்த சவுத் இந்தியா பாட்லிங் என்கிற கம்பெனியுடைய உரிமையாளர் இந்த சுஜய் ரெட்டி. இந்த சுஜய் ரெட்டி யாருன்னா, ஒரு கோலா கம்பெனி தன்னூத்துங்கிற கிராமத்தை அழிச்சிருச்சுன்னு சொன்ன விஜய் அவருடைய வகுப்பு தோழர். தன்னுடைய வகுப்பு தோழர் கம்பெனியை எதிர்த்து தான் இவர் சினிமாவில் வசனம் பேசுறாரு. ஆனால் அந்த வகுப்பு தோழரோடு இப்போ வரைக்கும் நெருக்கமாக இருக்காரு. ஃப்ரெண்டு கோலா கம்பெனியை வச்சு சம்பாதிக்கிறாரு, இவர் கோலா கம்பெனியை படத்தை வச்சு சம்பாதிச்சார். நல்ல கண்டென்ட் பார்த்து படத்தில் வச்சிட்டார். அதுக்கு முன்னாடி கோலா ஆட்லையும் நடிச்சாரு. கோலா ஆட்ல நடிச்சதுக்கு பின்னாடி இப்போ என்னன்னு புரியுதா? புரியுது. கோலா ஆட்ல நடிக்கிறார் இல்லையா, இவர் கோலா கம்பெனியுடைய மேனுஃபேக்சரர், கொக்கோ கோலா மேனுஃபேக்சரர் சுஜய் ரெட்டி. இவர் கோலா கம்பெனி ஆட்ல விஜய் நடிக்கிறாரு. திருப்பி கோலாவுக்கு எதிராகவே படத்தில் வசனம் பேசுறாரு. கோலாவில் ஆட்ல நடிச்சதுக்கும் காரணம் பணம், கோலாவுக்கு எதிராக படத்தில் நடிச்சதுக்கும் காரணம் பணம். படத்தில் நடிச்சது ஏன்னு அவருக்கு தெரியாது, இதில் நடிச்சதும் தெரியாது, அவருக்கு தேவை பணம். அடுத்து கட் பண்ணா நடத்துறதே ஃப்ரெண்டு தான். படத்தில் வசனம் பேர் ஃப்ரெண்டில் வசனம் பேசி நிப்பாட்டிருக்கலாம்ல, அப்போ படம் அது ஒரு படம், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ ப்ராசஸ் ஆயிடுது. இவர் அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ வரைக்கும் சவுத் இந்தியா பாட்லிங்கினுடைய அவர் தான் கம்பெனி ஓனர். அப்புறம் இப்போ வரைக்கும் என்ன, இது ஒரு பக்கம், இது ஒரு செய்தி இல்லை. இது இந்த சவுத் இந்தியா பாட்லிங் வந்து நஷ்டமாக இருக்குது, லாபமாக இருக்குது. 2021 வரைக்கும் நேற்று கூட நான் 300 கோடி ரூபான்னு சொல்லியிருந்தேன். 300 கோடி ரூபாய் நஷ்டக்கணக்கு, ரெவென்யூவா 300 கோடி நஷ்டக்கணக்கு காட்டிய இந்த சுஜய் ரெட்டி இன்றைக்கு 5000 கோடி ரூபாய்க்கு மேல அதிபதியாக மாறி இருக்காருன்னா, முழுக்க 2021 26 வரைக்குமான டாஸ்மாக் நடைபெற்ற டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ட்ட வாங்கப்பட்ட காசு இது. சுஜய் ரெட்டி இந்த டாஸ்மாகை வச்சு திமுக ஆட்சியை பயன்படுத்தி சம்பாதிக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த சுஜய் ரெட்டியை இதுவரைக்கும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களோ
தமிழ்நாட்டுடைய ஊழல் ஒழிப்புத்துறையோ லஞ்ச ஒழிப்புத்துறையோ தொடவே இல்லை. கடந்த ஆட்சியில் ஒரு நில மோசடி வழக்கில் 10 நாள் ஜெயிலுக்கெல்லாம் எடுத்திருக்காப்ல சுஜய் இவரா? ஜெயிலாம் எடுத்திருக்காப்ல. ஒட்டுமொத்தமான டாஸ்மாக் முறைகேட்டுடைய சூத்திரதாரியே சுஜய் ரெட்டி. ஆனால் பேர் கூட வெளியே வரல. அதான் ரெட்டியுடைய கெட்டி, ரெட்டி புத்தி கெட்டி வெளியே வரல பாருங்க. பேரே வரல. புகைப்படமே வெளியே வராது. இந்த போட்டோ எப்படியோ வெளியே வந்திருக்கு. எவனோ இன்ஸ்டாகிராம்ல ஆரோக்கியமா போட்டான். நம்மளாம் கண்டுபிடிக்கல. மொத்தமா இன்ஸ்டாகிராம் எடுத்துதான். இதை தவிர ஒரு புகைப்படத்தில் சுஜய் ரெட்டி பார்க்க முடியாது. ஒரு பிசினஸ் மேன்னா தெளிவா ஸ்காலரா பிசினஸ் பண்றான்னா நீங்க சாதாரணமா அவனுடைய புகைப்படங்கள் வெளியே கிடைக்கும். மீட்டிங்ல பார்ப்பாங்க, வருவாங்க, இன்வெஸ்டர்ஸ் மீட்ல பார்ப்பாங்க. ஆனா எங்கேயுமே பார்க்க முடியாது. புகைப்படம் கூட வெளியே வராத அளவுக்கான ஒரு பிசினஸ் மேன். அப்ப என்ன பிசினஸ்? அண்டர் கிரவுண்ட் பிசினஸ். போன ஆட்சியில எல்லா அதிகாரியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. இந்த ஆட்சியிலையும் அதிகாரியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. போன ஆட்சியில் வந்து தலைமை குடும்பத்து பேரை சொல்லி, இந்த ஆட்சியில் தமிழக முதலமைச்சருடைய நண்பன், கிளாஸ்மேட்டு. இந்த ஆட்சி வந்த பிறகு விஜய் இவரை கிட்டத்தட்ட 10 முறை சந்திச்சிருக்காரு இந்த 100 நாட்கள்ல, இந்த சுஜய் ரெட்டியை. ஆனா இவர் டாஸ்மாகனுடைய மூலவர்னு சொல்றாங்க. லுக் அவுட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. யாருக்கு? ரத்தீஸ் அப்படிங்கிற ரத்தீஸ் சண்முகவேலுக்கு. ரத்தீஸ் சண்முகவேலை தப்பிக்க வச்சதே இது சுஜய் தான். ரத்தீஸ் சண்முகவேல் மாட்டுனா முதல்ல உள்ள போறது சுஜய். அப்போ அவர் மாட்டிடக்கூடாது, அவர் அனுப்பிச்சு விட்டார். ஆமாம். இப்போ ஒருவேளை அவர் மாற்றான்னு வச்சுக்கோங்க, இவர் பேரை சொல்லிடக்கூடாதுக்காகவே அவர் மேலே கூடுதல் வழக்க போட்டு அவர் தூக்கி உள்ளே வைப்பாங்க. வெளியே அவர் வாயை தொடர்ந்து எடுத்து பேசினார்னா மாட்ட போகிறது இந்த சுஜய் ரெட்டி தான். ஏன்னா ரத்தீஸ் பேர், மற்ற அதிகாரிகள் பேர், திமுக தலைமை குடும்ப பேர், எல்லா பேரையும் சொல்லி டாஸ்மாக் ஒப்பந்தங்களை போடுவது இதில் எல்லா வேலையும் பார்த்தது சுஜய் ரெட்டி. அதில் பயங்கரமான கிள்ளி ஆள், பயங்கரமான கிள்ளி. அப்போ அந்த பேர் கூட வெளியே வராமல் இருக்கிறது. இப்போ விஜய் வந்து ஒரு பக்கம் தூய்மையான ஆட்சி, நேர்மையான ஆட்சிங்கிறாரு. ஆனால் இந்த நண்பனே டாஸ்மாக் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காருன்னு தெரிந்தும் கூட அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இப்போ விஜய் மோகன், பார்த்திபன், அமைச்சர் ராஜி, இவங்க மேலாம் முறைகேடு வந்திருக்கு. அது போல தான் சுஜய் ரெட்டி மேலேயும் வந்திருக்கு. இப்போ இவங்க மேலாம் நடவடிக்கை இருக்காருன்னா சுஜய் ரெட்டி மேலே எடுக்கணும்ல. கண்டிப்பா எடுப்பாரான்னு பார்ப்போம். அடுத்ததான் இன்னைக்கு சட்டசபையில் மானியக்குழு குறித்த விவாதம் நடந்துச்சு. அதில் வந்து சபாநாயகர் ரொம்ப கோவப்பட்டார். என்ன சொன்னார் அப்படின்னா, கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை சொல்லுங்க, யாருடைய கவனத்தையும் ஈர்க்கிறதுக்காக நீங்கள் பதில் சொல்கிறீங்க, அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் கண்ணியமாக மரியாதையாக பேசுங்க அப்படின்னு முதல் முறையாக ரொம்ப கோபமாகவே பேசிக்கிறார். பொதுவாக சபாநாயகர்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக இருப்பாங்கன்னு பார்த்துருக்கோம். வெறும் சில நேரங்கள் அப்படி இருக்காரு. ஆனால் இவர் ஃபேவராக இருக்க முடியாத அளவுக்கு ஆளுங்கட்சி அமைச்சர்கள் இருக்காங்க. அதான் கூட சேர்ந்தோம்னா வீதி தர்மடி வாங்கணும் போல அப்படிங்கிற மாதிரி இந்த அமைச்சர்கள்லாம் எடுத்த உடனே மானிய கோரிக்கைன்னா மானிய கோரிக்கை பேசணும். தமிழ்நாடு முதலமைச்சரை புகழணும்னா நீ பனையூரில் கூட்டத்தை போட்டு புகழ வேண்டியதான், இல்லை மேடையை போட்டு புகழ வேண்டியதான், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டு புகழ்ந்துட்டு போ. தானை தலைவா, தமிழ்நாடு கண்டெடுத்த முத்தே, தமிழ்தாய் பெற்றெடுத்த சொத்தே, நீ மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு தரிசாய் போயிருக்கும் என் மன்னர் மன்னா, நீ ஒரு மாமா மன்னா, பொன்மாரி தென்மாரி நான் பாடும் நீ ஒரு முல்ல மாறி அப்படின்னு புலிகேசி படத்துல பேசுற மாதிரி உட்கார்ந்து சட்டசபையில உட்கார்ந்து வாசிப்பு பயங்கரமான வாசிப்பா இருக்கு. எல்லா புகழும் தளபதிக்கே, பாவி கடவுள் மீது ஆணையாக. இவரை பார்த்து கடவுள் அவர் வந்து இன்னைக்கு வந்து அமைச்சர், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். எல்லா புகழும் தளபதிக்கே. அடங்க புராண புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க வார்த்தைகளை. அமைச்சர் ராஜுன்னு ஒருத்தர் இருக்காப்புல, தமிழ் வந்து வாயில ஏறி தாண்டவம் ஆடுது. அப்படியே அப்படி காதுகளை வச்சு அப்படி கேட்டோம்னா, செந்தமிழ் நாடுன்னும் போதினில இன்ப தேன் அப்படியே ஒழுகும்ல, அது தேன் இல்லடா, சீல் பிடிச்சு ஊத்திரும். அந்த அளவுக்கு வாசிக்கிறாப்புல. வனத்துறைன்னு வர மாட்டேங்குது வாயில. ஐயோ இந்த ஒரு அரை மணி நேரம் கூட நேரலையில் பார்க்க முடியல எனக்கு. ஆனால் சட்டசபை இதில் இது வரைக்கும் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவை குறிப்பை நீக்குவாங்க. பேச ஆரம்பித்த உடனே மாண்புமிகு பேரவைத் தலைவரில் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன். எதுக்கு இங்கே நிற்கிறீங்க? யார்? நம்முடைய அவை குறிப்பு அர்ஜுனா. அவர் ஆதவ அர்ஜுனா கிடையாது, அவை குறிப்பு அர்ஜுனா. அவர் எது பேசினாலும் தைரியம் இருந்தால்
தைரியம் இருந்தால் திரும்ப தைரியத்தை மொத்தமாக குத்தைக்கு வச்சுருக்காரு. தைரியம் இருந்தால் தான் போய் பேசணுமா? எனக்கு புரியலையே. சட்டசபையில் பேசுறதுக்கு கண்டு இருந்தால் போதும், இல்லை தைரியம் இருந்தால் பேசுங்க, தைரியம் இருந்தால் பேசுங்க. அது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இல்லையா, கொண்டி வா அப்படிங்கிற மாதிரி. ஸ்போர்ட்ஸ்மேனுக்குனால கிரவுண்டுக்கு வாடா, தைரியம் இருந்தால் நீ ஃபுட்பால் போட்டு போடுறா, வாலிபால் பிளேயரா பேஸ்கெட் பாலா ஏதோ பிளேயருங்கிறாரு, என்ன பிளேயர் தெரியல, ஏதோ ஒரு பால் பிளேயர் வந்து கிரவுண்டுக்கு வாடான்னு கூட போய் தைரியம் இருந்தால் பேசுங்க, தைரியம் இருந்தால் சொல்லுங்க, தைரியம் இருந்தால் சொல்லுங்கன்றாங்க. தைரியம்னா இல்லைப்பா, சொல்லவே இல்லைப்பா, இது அவை குறிப்பிட்டு நீக்கிறேன். நீ என்ன சொல்லுவாங்க, என்ன சபாநாயகர் பதறாப்புல என்னையா காட்டுறாரு, என்னடா எதெல்லாம் பேச போறீங்க, சொல்லிட்டு பேசுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பதறாப்புல. இதுல வந்து ரொம்ப உள்ளம் கவர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா, பொதுவா இந்த 234 அப்படின்னா எனக்கு பிடிச்சது வந்து நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேந்திரன், சொரத்தூர் ராஜேந்திரன். அவரா? ஐயோ, அவருடைய பேச்செல்லாம் வந்து தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டிய பேச்சு. என்னமா பேசுறான்றீங்க, மாண்புமிகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சரி நாங்கள் மவுண்ட் ரோடு பிள்ளாரில் போயிட்டு டீயும் பண்ணு சாப்பிட்டு வரோம், நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அன்றைய முதல்வரே, வருங்கால முதல்வரே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்படின்னு இருக்காப்ல, ரொம்ப பெருமையா இருக்கு அப்படித்தானே. ஒரு தம்பி ஒரு வீடியோ போடுறோன்னே, ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி முன்னாள் முதல்வரே, எதிர்கால முதல்வரே அப்படின்ட்டு ரேண்டு உட்காந்துருக்காப்ல மேடையில் பேசுற மாதிரி. அப்பா, அதாவது இந்த மக்கள் எப்படியெல்லாம் ஆட்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. வரலாற்று சிறப்புமிக்க சத்துணவு திட்டம் தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சமூக நீதி காத்த வீராங்கனை, நாங்கள் அனைவரும் அன்றாடம் போற்றி வணங்குகிற டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க. இவங்க ராணிப்பேட்டை தாகிரா நல்லா பேசியிருந்தாங்களே, அவங்களுடைய பேச்சு நல்லா இருந்துச்சு. அவங்க அருமையா பேசுவாங்க. சட்டமன்றத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம், நான் எனது முதல் உரையை படிக்கிறேன். ஆமா, 1947 காந்தி தாத்தா சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அந்த மாடலேஷன்ல நீயும் நானும் ஒண்ணு, டீ கடையில் நின்னு தின்னு பாரு பண்ணு, இது காந்தி பிறந்த மண்ணு, தளபதிக்கு வணக்கம். முருகா, இயேசுவே, அல்லாவே, எல்லாரும் மொத்தமா சேர்ந்து காப்பாத்துங்கப்பா. இவங்கள அப்படின்னா அவர் சரத்து நிக்காம பேசினாரு, பாத்துருந்தீங்களா? ஆமா, அவருக்கு பயங்கரமா பரபரப்பா பேசுவாப்ல. அவர் வந்து சபாநாயகர் வந்து நிறுத்துங்க மாண்புமிகு அவர் காதலே வாங்கல. நீ என்னமா சொல்லு, முகத்தை திருப்பலாம். இப்ப நீங்க அவை குறிப்பிட்டு நிக்குவீங்க, முகத்தை நீ என்னமோ சொல்லிட்டு போங்க, நான் திரும்ப மாட்டேன், நான் எழுதிட்டு வந்துட்டு நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும், தளபதியை புகழ்ந்தே ஆகணும். என்னையா ஒரு மானிய கோரிக்கை பேசுற, தளபதியை புகழ்ந்து, அதான் முதல்ல சொன்னல, தன்மான தலைவரே, நீ இல்லை என்றால் தமிழ்நாடு தாங்காது, தமிழ்நாட்டை வந்து காப்பாற்ற வந்த தலைவா அப்படின்னு 500 ஆண்டுகளுக்கு நீதான் முதலமைச்சர் புகழ்ந்து பயங்கரமா புகழ்ந்து இன்னைக்கு ஒரு பிட்டு போட்டுக்கிறாரு. AM PM பார்க்காம உழைக்கும் நீங்கள் தான் நாளைய PM. வாட்ஸ்அப்ல வந்துச்சு, காலையில் அனுப்பிச்சுட்டாங்க, அதை அப்படியே பேசியிருக்காப்ல தம்பி. 6 மணி ஆனா ராசா வண்டியை விட்டுறன்னு வீட்டுக்கு வர்றவர் AM PM பார்க்காம உழைக்கிறாராம். 5 மணிலாம் கிளம்பிடுவாப்ல. கேட்டால் 10 to 6 ஒர்க் தான். முதல்ல மெடிக்கலில் பார்க்கும்போது 8 hours ஒரு டியூட்டிக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. 10 to 6 தான் வேலை பார்ப்போம். 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. எனக்கு அது நாங்கள் வந்து மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், நாங்கள் வந்து ME, மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஒன்று கேரக்டர் இருக்கு. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வேற, மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் வேற. பொதுவாக எல்லாரையும் மெடிக்கல் ரெப்ரஸன்ட் சொல்லுவாங்க. ஆனால் கிரேடு பார்த்தீங்கன்னா ரேண்ட்பாக்ஸி நம்ம மற்ற கம்பெனிஸில் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் தனியாக இருக்கும், மெடிக்கல் ரெப்ரஸன்ட் தனியாக இருக்கும். இந்த மெடிக்கல் ரெப்புங்கிற வந்து நேரடியாக யூனியன் கட்டுப்பாடு, அவங்க யூனியன் சங்க ஆட்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து அரியலூருக்கு ஒர்க்குக்கு போயிருப்பாங்க, அரியலூருக்கு ஒர்க்குக்கு மேனேஜர் கூட மேனேஜர் இருப்பாரு, இல்லை RSMஓ இல்லை வந்து மேனேஜர் யாரோ இருப்பாங்க. சரி, 6 மணிக்கு வண்டியில் போயிட்டு இருப்பாங்க. 6 மணி அண்ணன் வண்டி நிப்பாட்டிடுவாங்க. சார் கொஞ்சம் இறங்கிக்கோங்க சார், கியா, அவங்க ஹிந்திக்காரங்க இருப்பாங்க, கியா இறங்கி
6 o'clock my work finished. முடிஞ்சு My study time starts now மாதிரி my time finished. 6:30 தாங்க அப்பாயின்மெண்ட். நோ 6 மணி 10 to 6 ஒர்க் 6 மணி You go appointment. பாதியில இறக்கி விட்டுருவாங்க. அவங்களுக்கு அரியலூருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் ஏற தெரியாது, தடுமாறுவாங்க. அது மாதிரி அப்பாயின்மெண்ட் போட்டுப்பாங்க டாக்டர்ஸுக்கு. 6 மணிக்கு ஒரு டாக்டரை பார்க்குறேன்னு சொல்லிப்பாரு. கார்டு இது கொடுத்துருப்போம், விசிட்டிங் கார்டு கொடுத்துருப்போம். போய் மெடிக்கல் மேனேஜர் அவர் உட்காந்துருப்பாங்க. 5:45 ஆகும். நமக்கு முன்னாடி 2 பார்த்துருவோம். ஒரு 6:30 மணி ஆயிரம் வச்சுக்கோங்களேன். 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்ப்பாங்க. 6:15 பேக் எடுத்து கிளம்பிடுவாங்க. மேனேஜர் மட்டும் உட்காந்துருப்பாரு. இவங்க வீட்டுக்கே போயிடுவாங்க. என்னப்பா உடனே இவர் உள்ளே போய் தடுமாறுவார். மேனேஜ் ரெப் இல்லாமலாம் வந்து போய் பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் சில டாக்டர் ரெப் இல்லாமல் பார்க்க மாட்டாங்க. வேர் இஸ் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், வெளியே போங்க, வெளியே கோ அவுட் மேன் அப்படின்னு டாக்டருக்கு ரெப்புக்கு தான் கனெக்டட். ஆமாம். ஸோ அது மாதிரி வந்து 10 to 6 ஒர்க்கில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ். அது மாதிரி நம்ம முதலமைச்சர் வந்து மெடிக்கல் ரெப் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறாப்புல. கரெக்டாக 5 மணி தான், 9 to 5. எனக்கு தேவை 10 to 8 hours டியூட்டி. 10 to 6 ஆனால் 9 to 5 என்ன 9 மணிக்கு கிளம்புவேன், 5 மணிக்கு வந்துடுவேன். ஏஎம்பிஎம் பார்க்க மாட்டேன். அவர் நாளைய பிஎம். ஆமாம். இப்படி தான் நல்லா போயிட்டு இருந்துச்சு அம்மையார் ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்க்கை. மோடியா லேடியான்னு சொன்னாங்க. எப்போ 2014. புரிஞ்சு போச்சு. மோடியா லேடியான்னு சொன்ன உடனே தான் அது வரைக்கும் சும்மா இருந்தவங்க 91 96 போட்ட வழக்கை தூசு தட்டி அந்த வழக்கில் கொண்டு போய் பெங்களூர் கொண்டு போய் அதுக்கப்புறம் மோடியா லேடியா இல்லை 2016 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அந்த அம்மா இல்லை. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள், அவர் அரசியலாம் விமர்சிக்கிறோம், ரொம்ப நாளைக்கு இருக்கணும். ஆனால் இவனுங்க இப்படி ஏஎம்பிஎம் முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, இங்கே அவர் சாதனை பண்ணட்டும். 3 மாதம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இங்கே சாதனை பண்ணட்டும், இங்கே சாதனை பண்ணி தமிழ்நாடை தூக்கி நிப்பாட்டணும். அப்புறம் டெல்லி யோசிக்கலாம். எடுத்தோடனே டெல்லி. அடுத்ததா நேற்று தினம் தஞ்சாவூரில் ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, ஒரு இளைஞர் வந்து எஸ்ஐயை வந்து கோவத்தில் அரைஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு. அதோட பின்னணி என்ன நடந்தது? அதில் நேற்று தஞ்சையில் விசிகாவுடைய மாநாட்டுக்கு செல்வதற்காக ஒரு கும்பல், அது கும்பல் தானே, உளுந்தூர்பேட்டைக்கு போகிறதுக்காக ஒரு கும்பல் வருது. அந்த விசிகாவில் அங்கே எவனோ ஒருத்தன் பேனரை கிழிச்சிட்டானா, இந்த பேனரை கிழிச்சதுக்காக சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. அவங்க பேனரை அவங்க கிழிச்சதுக்கு சாலை மறியல். சாலை மறியலில் ஈடுபடும் போது அங்கே சாமானிய மனிதர்கள் நிறைய பேர் போக முடியாமல் தடுமாறுறாங்க. அப்போ வந்து ஒரு பையன் அந்த வழியாக வர்றான். காவல்துறை வந்து தள்ளுமொழி போகக்கூடாதுன்னு வண்டியெல்லாம் மறிச்சு போட்டிருக்காங்க. எதுக்கு சார் போகக்கூடாது, நான் பாட்டில் போயிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ காவல்துறைக்கு அவனுக்கும் தள்ளுமொழி ஏற்பட்டு காவல்துறை வந்து அவனை முதல்ல அடிக்கிறாரு. காவல்துறை அடித்த உடனே அவன் அந்த போராட்டத்தில் ஈடுபடலை. அவனுக்கும் அந்த போராட்டத்தில் அவன் ஏதோ ஒரு அவசரமாக அவன் போயிட்டு இருக்கான், ஒரு காமன் மேன். அவன் அடித்த உடனே அவன் திருப்பி அடிச்சிடான். காவல்துறை அதிகாரிகளை அடிப்பது சட்டப்படி தவறு, சட்டப்படியும் தவறு, தார்மீக அடிப்படையும் தவறு, எப்படி பார்த்தாலும் தப்பு தான். காவல்துறை அதிகாரியை அடிப்பது மிக மிக தவறு. காவல்துறை அதிகாரி அடிப்பது சரியா? காவல்துறைக்கு பிரஷர் இருக்கு, மாற்றுக்கருத்தே இல்லை. ஒருத்தன் போராடுறான், அந்த கூட்டத்தை நீங்க அடிக்கிறதுக்கு உங்களுக்கு காவல்துறைக்கு துணிச்சல் இருக்குமா? அடிக்க முடியும்? அங்க ஒருத்தன் அடிக்க முடியுமா? அடிச்சா காவல்துறை மேலேயே வழக்கு பாயும். கூட்டணி கட்சி என்ன நடக்கும்? என்ன ஒரு கெட்ட வார்த்தை கொடுத்துட்டாரு, சாதி சொல்லி பேசினாரு, என்னை இழிவுபடுத்தினாரு, இது பண்ணி விட்டுருவாங்க. ஆனா அவங்களை கலைத்து பொதுமக்களுக்கு வந்து பாதையை சரி செய்ய வேண்டிய காவல்துறை சாமானிய மனிதனா நீங்க வந்து அடிப்பது எந்த அளவுக்கு சரி? அவன் அடிச்சது தப்பு தான், அவன் மேல நீங்க வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டு கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, அவன் மேல கொலை முயற்சி வழக்கு, அவன் அடிச்ச காவல்துறை மேல என்ன வழக்கு? அவரும் அதே மாதிரி தான் அடிச்சாரு. அவர் அடிச்சார்ல, அவர் தொப்பி இல்லாம யூனிஃபார்ம் இல்லாம நிக்கிறாருங்க. இந்த பையன் சாலையில் வந்துட்டு இருக்கான், அவர் போலீஸ்னு தெரியாது, அவன் போலீஸ்னு தெரியாது, தொப்பி இல்லாம யூனிஃபார்ம் இல்லாம நார்மல் இருக்காரு. அந்த பையனை அவர் அடிக்கிறாரு. நானே அந்த இடத்துல நிக்கிறேன், தொப்பி இல்லாம யூனிஃபார்ம் இல்லாம ஒருத்தர் நிக்கிறான், என்னை அடிக்கிறான். நான் அடிக்க மாட்டேறான், கட்டாயம் திருப்பி அடிப்போம். போலீஸ் யூனிஃபார்ம் போட்டதுனால, போலீஸ் உடையோட இருப்பதனால, போலீஸ் தொப்பி வச்சிருப்பதனால அவர் காவல்துறை தெரியுது. ஆனாலும் சம்பந்தமே இல்லாம நான் போறேன்றான். அடிக்கும் போது அவனுக்கு வந்து 1 நிமிட கோபம். அவன் வாழ்க்கையை வந்து வழக்க பதிவு செஞ்சு இன்னைக்கு வந்து குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்பட்ட பின்னணி கொண்ட குடும்பம்னு கேள்விப்பட்டேன். வெளிநாட்டெலாம் போகிறதுக்காக இது பண்ணியிருக்கான். ஒரு நிறுவனத்தில் பணி செய்கிறான், சாதாரண நிறுவனம். அவனு ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, எந்த பொலிட்டிக்கல் பின்னணியும் கிடையாது, எந்த பெரிய சமூக பின்னணியும் அவனுக்கு கிடையாது. ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவன் தான் அவனும். அவன் இன்னைக்கு வந்து அவன் அடித்தது தப்புன்னா அவனை அடித்தது தப்பு. காவல்துறைக்கு அப்படி ஒரு சர்வாதிகாரமான அங்கே அதிகாரம் ஒன்றும் கொடுத்துடல. இங்கே லாக்அப் டெத்து குறித்து பேசுகிறவங்க
இது கிட்டத்தட்ட இப்போ நான் நேற்று கொண்டு போய் அவனை என்ன பண்ணான்னு யாருக்கு தெரியும்? ஆமா, எல்லாரும் வெளியே வச்சு நீங்க தமிழ்நாடு வெளியே வச்சு அடிச்சிங்க, உள்ள வச்சு நீங்க அவனை என்ன பண்ணீங்கன்னு யாருக்கு தெரியும்? அவன் பாதுகாப்பா இருக்கானா, அவன் காவலத்தை வச்சு பாதுகாப்பா இருந்தானா, அவனுடைய மரியாதை வந்து பாதுகாக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. எல்லாரும் முன்னாடி அடிச்சாங்க, கார்குலர் வச்சு குத்தி குத்தி உள்ள ஏத்துனாங்க. போன இடத்துல என்ன நடந்துச்சோ, போலீஸ்காரங்களை ஒரு பொது வழியில் வைத்து ஒருத்தன் வந்து அடிச்சது தவறுன்னு சொல்லி அவனை தரன்னு இழுத்துட்டு போறீங்க. அவரை அடித்த போலீஸுக்கு இந்த காவல்துறையும் இந்த அரசும் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கு? அதான் நம்மகிட்ட இருக்க கேள்வி. சரி, அவன் அடித்தது தப்புன்னா அதுக்கான வழக்கை போட்டு நீங்கள் அவனை சிறைப்படுத்துங்க. சரி, அவர் மீது வழக்கு போடுங்க. பொது வழியில் ஒரு காமன் மேனை எப்படி நீங்கள் அடிக்க முடிஞ்சுது? இப்போ அவனுடைய மாண்பு மரியாதையும் குறையுதுல. இப்போ நான் ஒன்று கேட்குறேங்க, அந்த பையனை அவனை திருப்பி அடிக்கலை, அவன் வண்டியில் உட்காந்துருக்கான், போலீஸ் அவனை அடிச்சிருது. அந்த வீட்டில் அவனோட மகனோ தம்பியோ தங்கச்சியோ மனைவி இருக்காங்க, எப்படி பார்ப்பாங்க? ஏங்க எது என் பையன் எந்த தப்பும் செய்யல, எதுக்கு அடிக்கிறீங்க? நடுரோட்டில் போட்டு நடு ரோட்டில் போட்டு அடிச்சா கேட்க நாதிகளான யாரும் அடிக்கலாமா? சரி, அந்த இடத்துல ஒரு எம்எல்ஏ மகன் இருக்கான், அடிப்பீங்களா? ஒரு எம்பி மகன் இருக்கான், அடிப்பீங்களா? எம்எல்ஏவே இருக்காரு, அடிப்பீங்களா? விசிகா மாவட்ட செயலர் அடிப்பீங்களா? திமுகவோட ஒன்றிய செயலர் அடிப்பீங்களா? தாவேக்காவுடைய துண்டு போட்டு இருந்தா அடிப்பீங்களா? கட்சிக்காரனா இருந்தா அடிப்பீங்களா? புரியுதா உங்களுக்கு? இல்லை தொழிலதிபராக இருக்கான், தெரிஞ்ச முகமாக இருக்கான், அடிப்பீங்களா? ஒரு அட்வொகேட் கோட்டு போட்டு உட்காந்துருக்கான், அடிப்பீங்களா? அப்போ காம்பன் மேனு அடித்தா எவன் கேட்க போகிறான் அப்படின்னா அடிப்பீங்க. அவன் அடித்தது தப்புனா அவன் அடித்தது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் இந்த காவல்துறை நேற்று ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இளைஞர் மீது காவல்துறை குறைந்தபட்ச பலப்பிரயோகம் செய்தது, அவர் வந்து கடுமையான தாக்குதலை செய்தார், அப்படிதான் இந்த வார்த்தைகள் இருக்கு. காவல்துறை அடிச்சது வந்து குறைந்தபட்ச பலம். 2 பேருக்கும் ஒரே கை, 2 பேருக்கும் ஒரே அடி, அவ்வளோதான். அவர் அடிச்சாரு, இவர் திருப்பி அடிச்சிருக்காரு. 2 பேருமே தப்பு தான். 2 பேருமே செஞ்சது தப்பு. பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து